நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மூன் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் விருந்தோம்பல். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல். விளக்கம்: மனமகிழ்ச்சியை முகமலர்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வாள். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை வகிக்கும். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. மகளிர் தினத்தையொட்டி தேர்தல் துறை சார்பில் வாக்கத்தான். 300க்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்பு. புதுச்சேரிக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுகம். ஒரே மேடையில் 28 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவித்தார் சீமான். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் கடந்த காலத்தை போன்று புதுச்சேரியில் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, இந்திய நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. இந்த சூழலில் உலக மகளிர் தினத்தில் பாதுகாப்பாக இருப்போம் எனும் வாக்குறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலை மனதில் வைத்து திடீரென திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசாங்கம் சில திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். அதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. பட்டப்பகலில் பேக்கரி கடையில் கேக் வாங்க வந்த ஒருவர் பேக்கரி உரிமையாளரை தாக்குகிறார். அவருடன் வந்தவர்களும் பேக்கரி கடையில் மிகப்பெரிய அளவில் அட்டூழியத்தில் ஈடுபடுகின்றனர். தன்னை அவர் ரங்கசாமியின் உறவினர் என அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் இதே போன்றதொரு நிலைதான் முழுவதுமாக இருக்கிறது. இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டுதான். நாள்தோறும் கொலை கொள்ளைகள் அரங்கேறி வருகிறது. புதிதாக திருத்தப்பட்ட வக்பு சட்டத்திற்கு ஏற்கனவே திமுக, காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியினர் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த சட்டம் தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது. இதனால் வக்பு கமிட்டியில் இந்துக்கள் பலரும் சேர்க்கப்பட்டிருப்பது தேவையில்லாத மோதலுக்கு வழிவகுக்கிறது. மத கலவரத்தை தூண்டுவதற்காகத்தான் புதிய வக்பு திருத்தத்தை பாஜக அமல்படுத்தியுள்ளது. புதிய வக்பு திருத்தத்திற்கு புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தடை விதிக்க வேண்டும். புதுச்சேரியில் திமுக, காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கிறது. கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை. விரைவில் பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். புதுச்சேரியில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்த பொழுதும் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி இருந்த பொழுது காங்கிரஸ் தான் தலைமை தாங்கியுள்ளது. முன்னாள் முதல்வர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் காங்கிரஸ் கட்சிதான் புதுச்சேரியில் தலைமை ஏற்றது. அதேபோல காங்கிரஸ் தான் தற்பொழுதும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும். புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா கூறியது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடம் எதிர்மறையாக பேசவில்லை. மாறாக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும். விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்துவது பற்றி தமக்கு எதுவும் தெரியாது. யாரும் யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆனால் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை என்றார். நான் ஆட்சிக்கு வந்தால் 5000 ரூபாய் இலவசம் கொடுக்க மாட்டேன் என்றும்
20,000 ரூபாய் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாகவும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்திற்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு மாநாடு புதுச்சேரியில் இன்று மாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. 28 சட்டமன்ற தொகுதிகளில் 14 ஆண் வேட்பாளர்கள், 14 பெண் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கிய நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி கொடியை ஏற்றி வைத்த பின்னர் மேடையில் பேசும்பொழுது, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலுக்கான முயற்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் அடிமைகள் என்று பெரும் சித்திரனார் அன்றே கூறினார். புரட்சியால் மட்டும்தான் அனைத்தையும் மாற்ற முடியும். ஊழல், லஞ்சம், கனிமவள கொள்ளை என எல்லாம் கண்ணெதிரே தெரிகிறது. ஆனாலும் நாம் சகித்துக்கொண்டு அடிமையாக இருக்கின்றோம். பெற்ற தாய் தனது குழந்தைகளுக்கு சேவையாற்றுவது போலத்தான் ஒரு மன்னன் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கிறது தமிழ் அறம். தமிழ்நாடு, புதுச்சேரி என பிரித்து பார்க்க வேண்டாம். இரண்டும் தமிழர் நிலம்தான். புதுவை தமிழரின் இன்னொரு தாய் வீடு. காங்கிரஸ், பாஜக என இரு கட்சிகளும் ஆட்சி நடத்தியும் புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கவில்லை. எங்களுக்கு மாகே ஏனாம் வேண்டாம், மாநில உரிமையே போதும். சிங்கப்பூர் போன்ற சிறிய நிலப்பரப்பு கொண்ட புதுச்சேரி இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். அங்கு ஊழல், லஞ்சம் என்ற சொல்லே கிடையாது. ஆனால் இங்கு முதலீடு பெற அமெரிக்கா, பிரான்ஸ் போகிறார்கள். அங்கு இருப்பது போன்ற நேர்மை இவர்களிடம் இருக்கிறதா? தேர்தலை இன்று வாக்கை வாங்கும் சந்தையாக மாற்றிவிட்டார்கள். அரசியலை முதலீடு செய்யும் தொழிலாக மாற்றி லாப நோக்கம் கொண்டதாக ஆக்கிவிட்டார்கள். 100 நாள் வேலை திட்டமே விவசாயத்தை முடித்துவிட்டது. இப்பொழுது 150 நாள் வேலை திட்டம் என்கிறீர்கள். 2006இல் ஐயா கருணாநிதி 2 ரூபாய்க்கு அரிசி போட்ட பொழுது முன்வரிசையில் இருந்து கைத்தட்டியவன்தான் நான். ஆனால் இன்று அரிசி 2 ரூபாய், கழிவறைக்கு 4 ரூபாய் என நிலைமை மாறிவிட்டது. நான் ஆட்சிக்கு வந்தால் 5,000 ரூபாய் இலவசம் கொடுக்க மாட்டேன். ஆனால் 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என்று கூறினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் பிரபல நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம். மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து பேட்டி. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு சனிக்கிழமை தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து நலன் குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு செல்கின்றனர். இங்கு 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். சனிப்பெயர்ச்சியின் பொழுது லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாற்றில் கூடி சனி பகவானை வழிபட்டு செல்கின்றனர். சனிப்பெயர்ச்சி முடிந்து 48 நாட்களுக்கு இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் சனிப்பெயர்ச்சி முடிந்து 2ஆம் நாளான இன்று பிரபல திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் தங்க காக்கை வாகனத்தில் வீற்றிருந்த சனீஸ்வர பகவானையும் தரிசனம் செய்தார். கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்கள் சிவகார்த்திகேயனை சூழ்ந்து முண்டியடித்துக் கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சிலர் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவகார்த்திகேயன் இன்று சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட தாய்க்கிழவி படத்திற்கு மக்கள் அளித்த ஆதரவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். தரிசனம் சிறப்பாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பெண்களுடைய ஒரு எம்பவர்மெண்ட் பற்றி, முன்னேற்றம் பற்றி, அவங்களுடைய ஒரு ஃபோர்ஸ் பற்றி ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் தாய் கிழவின்னு சொல்லி. அதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.
ஓகே. இல்லை ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. ஆமாம், எல்லாரும் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு சிறப்பான தரிசனம் முடித்தேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சிறப்பாக இருந்தது. எப்போவுமே சாமி தரிசனம்ங்கிறது சிறப்பாக தான் இருக்கும். இங்கே வரும்போதெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சது. சிறப்பாக இருக்குது. நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. நன்றி. அதான் அவர் சொல்கிறார் அருமையாக இருக்குன்னு சொல்லி. ஸோ மொத்த டீம் அப்படியா? ஓகே. ஏன்னா இது எல்லா அப்பத்தாக்கும், அம்மாச்சிக்கும், ஆத்தாக்களுக்கும், தாத்தாக்கும், பாட்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரிபியூட் தான் இந்த படம். உங்களுடைய பாட்டியை ஞாபகப்படுத்தும், அம்மாவை ஞாபகப்படுத்தும். அடுத்த படம் சேயோன், கமல் சாரோட தயாரிப்பில். அது ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதான் நெக்ஸ்ட்டு. தேங்க்யூ. நானுமே இளைஞர் தானே, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூண்ணா. மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் வாக்காளர்களின் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கில் ஸ்வீப் செல், கோல்ட் பிரியன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் சுப்ரீம் மீடியா இணைந்து வாக்காளர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை நடத்தினர். இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் தொடங்கிய இந்த நடைப்பயணத்தில் 1600க்கும் மேற்பட்ட பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு இந்த மிகப்பெரிய நிகழ்வை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியை மாநில ஸ்வீப் நோடல் அலுவலர் டாக்டர் கோவிந்தசாமி, மூத்த காவல் கண்காணிப்பாளர் மாறன் மற்றும் கோல்ட் பிரியன் சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் இணைந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்வின் தொடக்க பகுதியில் டெமோக்ரசி மொபைல் வேன் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் வாக்களிக்கும் செயல்முறையின் நேரடி விளக்க காட்சி அளிக்கப்பட்டது. மேலும் அந்த வாகனம் நடைப்பயணத்தின் முன்பாக சென்று பெண்கள் பங்கேற்பாளர்களுக்கு வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பெண்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்களை பதிவு செய்து தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை உருவாக்குவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். பெண்களின் வலுவான பங்கேற்பு ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்ற செய்தி இதன் மூலம் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி வக்பு வாரிய நியமனங்களை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச வக்பு வாரிய நியமனங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகளை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்ட தலைமையகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு திருத்த சட்டத்தில் வக்பு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத இருவரை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற பிரிவிற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி வக்பு வாரியத்தின் உறுப்பினராக RSS இயக்கத்தில் பயிற்சி பெற்ற பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமை செயல் அதிகாரியை நியமிக்காமல் முடக்கி வைக்கப்பட்டிருந்த வக்பு வாரியத்தில் தற்பொழுது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவசரமாக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு மாறாக பேசி வருபவரை வக்பு வாரியத்தில் உறுப்பினராக நியமிப்பது பாலுக்கு பூனை காவல் என்பது போல் அமையும் என ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய நியமனங்களால் வக்பு சொத்துக்கள் அபகரிக்கப்படுமோ என்ற அச்சம் முஸ்லிம் மக்களிடையே அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டது. இதனை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மாநில பொதுச் செயலாளர் முஜ்புர் ரஹ்மான் கண்டன உரையாற்றினார். புதுச்சேரி அரசு உடனடியாக இந்த தவறான நியமனத்தை திரும்ப பெற்று வக்பு வாரியம் முறையாக செயல்பட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காலாப்பட் தொகுதியில் லட்சுமி நகர் ஓடை பகுதியில் ரூபாய் 4.32 கோடி மதிப்பீட்டில் வடிகால் மற்றும் சாலை பணிகள் தொடங்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நகர் ஓடை பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த வடிகால் மற்றும் சாலை அமைக்கும் பணிகள் ரூபாய் 4.32 கோடி மதிப்பில் தொடங்கப்பட்டன. இந்த பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் காலாப்பட் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம் மற்றும் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர். பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளின் மூலம் அந்த பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த மழைநீர் தேக்கம் மற்றும் போக்குவரத்து சிரமம் போன்ற பிரச்சினைகள் தீரும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். வடிகால் அமைப்பு மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்த பிறகு லட்சுமி நகர் ஓடைப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி மற்றும் சுகாதாரமான சூழல் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பணிகள் விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் இந்த திட்டம் அந்த பகுதி வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதியில் ரூபாய் 7.22 கோடி மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்கு பூமி பூஜை விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 7,22,72,000 மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மாரியம்மன் நகரில் குழந்தைகள் பூங்கா அமைக்கும் பணிக்கு தேசிய நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை நிதியிலிருந்து ரூபாய் 86 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் வடிகால் சுவர் மற்றும் மூடித்தாள் அமைத்தல், சேதமடைந்த வடிகால் மற்றும் ரயில்வே கால்வாய் சீரமைத்தல், கால்வாய் தாள் மற்றும் இரும்பு கிரில் அமைத்தல் போன்ற பணிகளுக்கு பாசனத்துறை மூலம் ரூபாய் 29,24,000 மற்றும் 38,10,000 மற்றும் 26,36,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறையின் சார்பில் முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்றோர்களுக்கு உதவித்தொகையினை செல்வ கணபதி MP வழங்கினார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்றோர் பலரும் தங்களுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் பெறும் உதவித்தொகையை வழங்க வேண்டுமென மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி MPயை அணுகியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து 32 நபர்களுக்கு ஓய்வூதிய ஆணை வழங்கும் விழா செல்வ கணபதி MP மாநிலங்களவை உறுப்பினர் தனது அலுவலகத்தில் வழங்கினார். விழாவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறையின் இயக்குநர் மற்றும் அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சி லாஸ்பேட் தொகுதி தலைவர், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் இவ்விழா நடைபெற்றது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை வகிக்கும், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டி. மகளிர் தினத்தையொட்டி தேர்தல் துறை சார்பில் வாக்கத்தான், 300க்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்பு. புதுச்சேரிக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுகம். ஒரே மேடையில் 28 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவித்தார் சீமான். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள்.